இது ஒரு இது ஒரு வழக்கத்தை விட வித்தியாசமான ஒரு இது நாங்கள் சொல்வது பொறியியல் இதில் சொல்வதாக இருந்தால் எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட் என்று சொல்றாரு. என்னென்றால் இது ஒரு நான் நினைக்கிறேன் 97ஆம் ஆண்டு 78ஆம் ஆண்டுக்கு பிறகு அதை விட ஒரு மிகவும் பெரிய ஒரு மழை வீழ்ச்சி ஒன்றோட வந்து அதால தான் உண்மையா ஒரு புயலால வந்ததால தான் இந்த அளவு அழிவு ஏற்பட்டது. நான் நினைக்கிறேன் 78ஆம் ஆண்டு நாங்கள் பேரான பல்கலைக்கழகத்தில் முதலாவது வருட மாணவர்களாக இருந்த பொழுது ஒரு புயல் ஒன்று வந்தது. அந்த புயல் இந்த வெள்ளம் என்னமங்கட கண்முள்ள நீக்குது. அதை விட மிகவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25-30 மடங்கு கூடின அளவான வெள்ளம் அந்த காலத்தில் நாங்கள் படித்த காலத்தில் எங்களோட பேராதனைய அந்த பிரிட்ஜில் வந்து அந்த ரயில்வே பிரிட்ஜு கீழே ஒரு அடி அளவுக்கு தண்ணி வந்திருந்தது. இந்த முறை அதுக்கு மேலே ஒரு 2 அடி அளவுக்கு தண்ணி வந்ததால தான் மிகவும் பெரிய ஒரு அழிவு ஒன்று வந்தது. மற்றது இந்த இவெண்ட் வந்து இப்படி ஒன்று நடக்கும் என்று கிட்டத்தட்ட 12ஆம் தேதி டிசம்பர் 12ஆம் தேதி நவம்பர் 12ஆம் தேதி ஒரு டிவி இன்டர்வியூ ஒன்று நடந்தது. அதில் 3 பெரிய ஆளுமைகள் பங்கு பெற்றவைகள், அதாவது மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் டைரக்டர் ஜெனரல், அடுத்தது கனியவள திணைக்கள டைரக்டர் ஜெனரல், மற்றது NBRO சொல்வது தேசிய கட்டிட நிறுவனத்தை 3 பேரும் அந்த டிஸ்கஷன்ல அதில் சொல்லியிருந்தவைகள் ஒரு 2 கிழமைக்குள்ள நாங்கள் ஒரு வழக்கத்தை விட வித்தியாசமான ஒரு பெரிய ஒரு புயல் ஒன்றும் மழை வீழ்ச்சி ஒன்றும் பெறலாம் என்ற ஒரு கருத்து ஒன்று சொல்லப்பட்டது. இது ஒரு டிவி இன்டர்வியூவோட போனதை மட்டும் அல்லாமல் வழக்கமான ஸ்பெஷலா இல்லாத வழக்கமான காலநிலை அவதானிப்பு நிலையத்தின் அறிக்கைகள்லையும் கிட்டத்தட்ட வழக்கமாக ஒவ்வொரு நாளும் அவையோட அறிக்கைகள் ஒவ்வொரு நாளும் வரும். ரெட் அலர்ட் கொடுக்குறது என்றால் சில நேரங்களில் 2-3 தரம் வர்ற தன்மை ஒன்று இருந்தது. அந்த அறிக்கைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது காலநிலையை எதிர்வு கூறுறது என்றது ஆகவும் நுணுக்கமா கூறுறது நல்ல கிட்டத்தான் சொல்லக்கூடியதா இருக்கும். அந்த வகையில இந்த அழிவந்த எக்ஸ்டென்ட் வந்து உண்மையா காலநிலை இலங்கை காலநிலை திணைக்களத்தால அறிவித்த இதுல இருக்க இல்லை. மற்றது ஜென்ரலா அந்த மகாவலி சிஸ்டத்துல இருக்கிற நீர்த்தேக்கங்களுக்கு கிட்ட உள்ள பகுதிகளுக்கு ஒரு வார்னிங் குடுபட்டு இருந்ததாக சொல்லப்படுது. ஆனா அதே மாதிரி அந்த ஸ்கீமில் இருக்கிற, அதாவது ஃப்ளட் பிளேன்ல இருக்கிற மக்களுக்கு பொருத்தமான வார்னிங் குடுபட இல்லை என்றது ஓரளவுக்கு தெரியுது. அதுதான் அந்த கொஞ்சம் ஆக்கள் டக்கன்றது கூட சேதம் கொண்டு வந்ததுக்கு காரணமாக இருக்கலாம். அது மட்டுமில்லை, இது வந்து மலைநாட்டோடு நடந்த, அதாவது மிக கூடின வெள்ளம் வந்ததால தான் இந்த அழிவு வந்தது. உண்மையா என்னன்னா இந்த மகாவலி சிஸ்டம் எல்லாம், அதாவது கொத்மலை சரி, விக்டோரியா சரி, அதோட ரிலேட்டடான எல்லா சிஸ்டமும் வந்து ஒரு ஃப்ளட் ஃபோர்காஸ்டிங், ரெயின்ஃபோ எல்லாம் சேர்த்து ஒரு லிங்க்ல தான் நிறைய இருக்கணும். அந்த சிஸ்டம் வந்து இருக்கும். அது என்னென்றால் இதுகள் பவருக்கு தண்ணி கொடுக்க வேணும், இரிகேஷனுக்கு தண்ணி கொடுக்க வேணும், ஒரு பகுதி வெள்ளத்தை பாதுகாக்கணும். இந்த 3 ஆப்ஜெக்டிவோட தான் இந்த ஸ்கீமுகள் எல்லாம். தனியாக வெள்ளத்துக்கு இங்க ஒரு ஸ்கீமும் செய்யற இல்லை. இந்தியாவில் இருக்குது சில ரிசர்வோயர் கட்டுப்பட்டிருக்கும் 100% ஃப்ளட்டுக்குன்னு சொல்லி. ஆனா இங்க வந்து இந்த ஒரு ரிசர்வோயரும் வந்து தனியா ஃப்ளட் ப்ரொடெக்ஷனுக்குன்னு சொல்லி கட்டுப்பாடு இல்லை. அப்ப இந்த 3ஐயும் தான் அவை பார்க்கணும். ஃப்ளட்டையும் பார்க்க வேணும், பவர் சப்ளைக்கு தண்ணி கொடுக்கணும், இரிகேஷனுக்கு கொடுக்கணும். அப்ப அந்த கேட் ஆபரேஷன் எல்லாம் இந்த 3ஓடையும் ஒரு லிங்க் பண்ணும். இந்த 3 இதை விட காலநிலையோட லிங்க் பண்ணப்பட்டு இருக்கும். அப்ப இதுல 100% சரியா நடந்ததோ இல்லையோ என்றதை பற்றி எனக்கு வடிவா சொல்ல தெரியல. ஏனென்றால் அந்த முதல் மெசேஜ் எங்களுக்கு கிடைச்சது வந்து கொத்மலை ரிசர்வோயர் இருந்த கேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா திறந்த. அதுதான் அந்த சிஸ்டம். அதாவது அது காலநிலையோட எங்களோட வாட்டர் சப்ளை ஃபோ இது இரிகேஷன் பவர் எல்லாத்தையும் ஆப்டிமைஸ் பண்ணி அந்த கேட் அதை திறந்து இருக்குது. ஆனா எதிர்பார்த்தது, அதாவது எங்களோட சிஸ்டம் வச்சிருந்த எதிர்ப்பு கூறலை விட கூடின அளவு மழை வந்ததால இப்போ மெனுவலா துறக்க வேண்டி வந்தது எல்லா கேட்டும். அப்ப ஆரம்ப ஆபரேஷன் அதுக்கு அந்த சிஸ்டம் சரியாவே இல்லை செய்தது.
பேருந்து இன்ஃப்ளோ கூடிட்டு ஒரு வெரி எக்ஸ்ட்ரீம் இவெண்ட் இதை ஒரு தடவை எதிர்பார்க்கறது இல்லை. இதுக்கு நாங்கள் ஒரு நாளும் ரிசர்வரும் கட்டவுமே இல்லாது. அப்ப இது ஒரு வெரி எக்ஸ்ட்ரீம் இவெண்ட். அப்ப இந்த எக்ஸ்ட்ரீம் இவெண்ட் வந்து குயிக்காக தான் நடக்கும். அதுக்குள்ள நாங்கள் சரியான என்ன சொல்றது அதான் இவெக்குவேஷன் எல்லாம் டக்குன்னு செய்யல. அது மட்டும் இல்லை, இப்ப மக்கள் வந்து ரெடியாகவும் இல்லை இவெக்குவேஷனுக்கு. அது என்ன காரணம் என்றால் ரெண்டு இருக்குது. இப்ப 3 விதமான ஆக்கள் சொசைட்டில இருப்பினம், வறிய மக்கள் இருப்பினம். அவைகள் வந்து அன்சேஃபான இடங்கள் தான் அவை எப்பயும் குடிசைகளை அமைச்சோ சின்ன லெவல்ல வீடுகளை கட்டி இருப்பினும் அவைகள் இந்த ஃபவுண்டேஷன்கள் எல்லாம் பெரிய லெவல்ல இருக்காது. ஸ்லோப்பை பெருசாக ஸ்டெபிலைஸ் பண்ணி இருக்க மாட்டேன். அடுத்த லெவல் மிடில் கிளாஸ் ஆக்கள் வந்து கொஞ்சம் சேஃபான இடங்கள்ல பட் வீடு கட்டியர்களையும் அந்த ஃபவுண்டேஷன் அதுகள் எல்லாம் சரியான ஸ்லோப் ப்ரொடெக்ஷன்கள் எல்லாம் செய்யப்பட்டு இருக்காது. அடுத்தவையல் மிக ஹை லெவல் ஆக்கள் அவையோட இடங்கள் வந்து இந்த அழிவொன்றிலையும் பாதிக்கல. ஏனென்றால் அவைகள் தேர்ந்தெடுத்த இடங்களும் வந்து வெரி சேஃபான இடங்கள். மற்றது அவைகள் வந்து கட்டுமானங்களும் வந்து அதுக்குரிய பாதுகாப்போடு இருந்தது. அப்ப இப்படியான விஷயங்கள்ல நான் சொன்ன 3வது வந்து எல்லாம் சட்டபூர்வமா நடந்திருக்கும். அவைகளுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்காது. 2வது வந்து சில நேரங்கள்ல சில வகை கரப்ஷன்களால பெர்மிஷன்கள் எடுத்து கட்டுப்பட்டு இருக்கலாம். 1வது வந்து 100% ஒரு பெர்மிஷனும் இல்லை. அவைகள் தாங்கள் ஒரு இடத்தை எடுத்து ஒரு கிட்டத்தட்ட என்கரேஜ்மெண்ட் மாதிரியோ அப்படி இருக்கலாம். என்ன ஒரு விஷயம் இதுல இருக்குது, ஃபிளட் பிளேன் மேனேஜ்மெண்ட் சொல்லி நெடுக ஃபிளட் பிளேனோட கனநிலத்தை வச்சு கொண்டு இருக்காங்க. ஒரு லெவலுக்கு மேல ஃபிளட் பிளேன்லயும் டெவலப்மெண்ட் செய்யலாம். பேராதனையில நாங்க படித்த காலத்துக்கு பிறகு இன்பிட்வீன் என்ஜினியரிங் ஃபேக்கல்டி அண்ட் செனட்டுக்கு என்ஜினியரிங் ஃபேக்கல்டி சைட்ல இருந்த நிலங்கள் வந்து ஃபிளட் பிளேன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒன்றுக்குள்ளால கன கட்டுமானங்கள் நடந்தது. ஆனா அந்த கட்டுமானங்கள்ல அரவாசிக்கு கூட தண்ணிக்குள்ள போனது. அது வந்து அவைகள் கட்டுமானம் செய்யக்குள்ளே ஒரு போர்ஷன் அண்டர் வாட்டருக்கு போகும்னு தெரிஞ்சுதான் கட்டினது. அதுக்கேற்ற மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாம விட்டது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட செய்தவையில புள்ளிகள் அவைகள் கீழ்நிலங்கள் பார்க்கிங் அப்படி இப்படிக்கான விஷயங்களுக்கு வச்சுக்கொண்டு மேலே எக்யூப்மெண்ட்டை வச்சிருக்கணும். அப்படி செய்யாம விட்டதாலேயும் பேராதனை யூனிவர்சிட்டிக்குள்ள அழிவுகளுக்கு காரணமா இருந்தது. அப்ப பொதுவா இதுதான் மலையகத்தை பொறுத்த வரையில மலையகத்தை பாதிப்பு கூட இருந்ததுக்கு காரணம் இந்த மகாவலி சிஸ்டங்கள்ல வந்து கன இன்ஃப்ளோ வந்து கேட்டுகள் திறந்து அதுகளால தான் கூட நடந்தது. நாங்கள் ஒரு நாளும் சொல்லியெல்லாம் தண்ணியை முழுசா குறைச்சி வச்சிருக்கணும்னா குறைச்சி வச்சா எங்களோட ஃபோர்காஸ்டிங் பிழைச்சி அல்லது ஃபோர்காஸ்டிங் எதிர்பார்க்க அளவுக்கு வேறாட்டா இரிகேஷனுக்கு தண்ணி கொடுக்க இல்லாது, மற்றது பவருக்கு தண்ணி கொடுக்க இல்லாத ஒரு அளவுக்கு ஒரு ஆப்டிமைஸ் பண்ணப்பட வேணும். அதாவது அடுத்த என்ன மாதிரி என்றால் இப்போ திருவோணமலை, கொழும்பு, புத்தளம் இந்த பக்கங்களுக்குள்ள வந்த வெள்ளங்கள் வந்து இந்த மலையில இருந்து வர்ற ஆறுகள் அங்க தண்ணி போய் சேர ஒரு நேரம் எடுத்தது. அங்க ப்ராப்பர் வார்னிங் கொடுத்தாலும் ஜனம் பெருசா இவக்குவேட் பண்ண இல்லை. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் அல்லது 2 நாளுக்கு பிறகு நடந்தது. ஏனென்றால் ஆறுல வர்ற தண்ணி கடைசியா கடலுக்கு போற மவுத்தா தான் மன்னார் இருந்தது, திருவோணமலை இருந்தது, கொழும்பு இருந்தது, அது மற்ற இடங்கள்லாம் இருந்தது. இதான் இந்த 3 பெரிய பாதிக்கப்பட்ட இடங்கள் வந்து அங்கேயும் அதுதான். அதாவது வெள்ளம் வந்து மிக கூடின வெள்ளம் வந்தது. வெறுமண்டு தெரிஞ்சாலும் அந்த எக்ஸ்டென்ட் என்றது அந்த மக்களால உணரப்பட இல்லை. மற்றது மக்கள் வந்து இவெக்குவேஷனுக்கு கொஞ்சம் ரெடியாகவும் இருக்க இல்லை. இப்போ நாங்கள் முல்லைத்தீவு எடுத்தமா இருந்தார். முல்லைத்தீவு வந்து கன இரிகேஷன் ஸ்கீம்ஸ் இருந்தது. ஆனா ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கீமும் வந்து ஸ்பில் பண்ணினாலும் டேமேஜ் லெவலுக்கு போகாமல் மெயின்டைன் பண்ணப்பட்டது. முல்லைத்தீவு பகுதிகளில் உள்ள ஸ்கீம்கள் வந்து நாங்கள் திருப்பி கிளிநொச்சிக்கு எடுத்தாலும் கிளிநொச்சியில் உள்ள பெரிய ஸ்கீம்கள் வந்து அக்கராயன், இரணமடு. அக்கராயன் பொதுவாக இஷ்யூ இல்லை. இரணமடு வந்து வெரி ஹை இன்ஃப்ளோ, 17 அடியில தண்ணி மட்டம் இருந்தது. அவைகள் ஓரளவுக்கு காலமையே இந்த ஃபோர்காஸ்டை எதிர்பார்த்து எல்லா கேட்டையும் நிறைய அடி திறந்தவையல் பேருந்து பைய அவைகள் கூட்டிக் கொண்டு ஆல்மோஸ்ட் பின்னேரம் இரவு வேற ஃபுல் கேட் ஓப்பன் பண்ண வேண்டி வந்துட்டது. அடுத்த நாளும் இன்ஃப்ளோ கூடுனதால கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அது இந்த ஃபுல் கெப்பாசிட்டியை விட ஒரு அடிக்கு கூட வந்துட்டுது. நான் நினைக்கிறேன் 40க்கு போயிடுது, 40 அடிக்கு போயிட்டுது, 40.5 கிட்ட அது இந்த வாட்டர் லெவல் போயிட்டுது. அந்த நேரத்திலே அவையில் அடுத்தது அந்த நாங்கள் சொல்றது வால் கட்டுன்னு சொல்றது. அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் பாதுகாக்கணுமா இருந்தா நாங்கள் மண்ணால கட்டின ஸ்ட்ரக்சர்ல ஒரு போர்ஷனால குளத்தை கொஞ்சம் வெட்டி விட்டு நிலமட்டத்தை தண்ணி மட்டத்தை குறைக்கிறது. அவைகள் அந்த வெற்ற ஒழுங்கும் செய்யப்பட்டு இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு ஓரளவுக்கு லெவல் வந்து
ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு அடைஞ்சபடியா அவைகள் வந்து 36 இருக்க வேண்டிய குளத்தை 35.5 34.5 மெயின்டைன் பண்ணவியல். ஆனால் அதில் ஒரு இடத்திலே அவையோட ஆபரேஷனல் எரர் ஒன்று இருந்தது என்னென்றால் அவை இந்த நேரம் மழையில ஸ்பில்லால நாங்கள் இவ்வளவு தண்ணி வெளியேற்றிக்கல போய் சுலூச திறந்து தண்ணியை திறந்து விட்டது. அது ஒரு பாரதூரமானக்குள்ள இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் அதுல விட்டது. ஏனென்றால் சுலூசால திறந்து தண்ணியை குறைக்க இயலாது. நாங்கள் சுலூச கூட திறந்து விட்டா என்ன நடக்குமா இருந்தால் அந்த வாய்க்கால இருக்கிற வயல்கள் எல்லாம் அழிவுக்குள்ள போயிருக்கு. மற்றபடி ஸ்பில்லால வர்ற தண்ணி முழுத்திலும் ஸ்பில் ஸ்டெயில் கனலோட உள்ள பகுதிகள், அதாவது கண்டாவலை அந்த பகுதிகள் தான் டேமேஜ்களை செய்து அது கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாள் டிடென்ஷன், சில இடங்கள்ல கொஞ்சம் அழிவுகள் இருக்கும். ஆனா சுலூசை நாங்க திறந்து விட்டா என்ன நடக்கும்னா கிட்டத்தட்ட 1 மாசம் 1.5 மாசம் பயிர்கள் இருந்தது. அந்த பயிர்கள் எல்லாம் தண்ணிக்குள்ள போக வேண்டிய நிலை வந்தது. ஆனால் ஒரு என்ன சொல்றது, ஒரு காப்பாற்றப்பட்ட மாதிரி பேர்ந்த மழை கூட வராததால திருப்பி எல்லாம் பூட்டி ஒரு ஸ்டெபிலைசேஷனுக்கு வந்துட்டு இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் பெரிய ஒரு தவறு விட்டது. சுலூசை சுலூஸ் திறந்து இருக்கவே கூடாது. என்ன சுலூசால தண்ணியை நாங்க குறைக்க இயலாது. ஸ்பில்லில எல்லா கேட்டும் ஃபுல்லா திறந்திருந்து தண்ணி போயிருக்கல சுலூசால திறந்து தண்ணியை குறைக்க இயலாது. சுலூசா துருசு, அதாவது வாய்க்காலுக்கு தண்ணி கொடுக்குறது, வாய்க்காலுக்கு கொடுக்குறது எனக்கு கொஞ்சம் அளவு. மற்றபடி பொதுவாக மற்ற யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரையில பள்ளமான பகுதிகளில் வெள்ளங்கள் இருந்தது. கடல் அலை ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு மீட்டருக்கு உயர்ந்ததால அந்த வெள்ளம் வடிகிறதுல ஒரு டிலே ஒன்று இருந்தது. ஏனென்றால் வெள்ளம் வடியோணுமா இருந்தா கடல் மட்டம் பதிஞ்சிருக்க வேணும். இங்க கடல்ல ஒரு டைடல் வேவ் ஒன்று கிட்டத்தட்ட 1 மீட்டர் அளவில் இருந்ததால தண்ணி வடிகிறதுல லேட் ஆயிருந்தது. மற்றபடி பள்ளங்கள்ல வந்து தண்ணி எப்பயும் இருக்கத்தான் ட்ரெயின் பண்ண மாதிரி உங்களோட ட்ரைனேஜ் எங்களோட பொதுவான குள்ள வந்து ட்ரைனேஜ் எல்லாம் அடைச்சிருந்தது. அதில் கிளியர் பண்ண இல்லை. ஒரு கொஞ்ச நாள ட்ரைனேஜ் கிளியரிங் ஒன்று செய்து கொண்டு இருந்தாலும் அது ப்ராப்பரா நடக்க இல்லை. மற்றது கட்டுமானங்கள் எல்லாம் அன்ஆதரைஸ் கட்டுமானம் அல்லது பிழையான ஆதரைசேஷன் கட்டுமானங்களும் இந்த வெள்ள நீர் வடிகிறதுல தடையா இருந்தது. அது பொதுவா யாழ்ப்பாணத்துக்கு இல்லை, இலங்கை முழுக்க அந்த பிரச்சனை இருக்குது. எங்களோட கட்டுமானங்களுக்கு வந்து பர்மிஷனை பிழையான வகையில் எடுத்து நாங்கள் சில இடங்கள் நீரோடைகள் நீர் போற வழிகளை தடுத்ததாலேயும் இந்த வெள்ளங்கள் வந்தது. ஓவராலா நாங்கள் சொல்ல போனால் இது மிகவும் எதிர்பார்க்காத ஒரு இன்சிடென்ட், அதாவது எக்ஸ்ட்ரீம் இவெண்ட் என்று சொல்லலாம். அப்ப இது இந்த அழிவுகள் இப்படித்தான் இருக்கும். நாங்கள் இதை வச்சுக்கொண்டு செய்திருக்கலாம் செய்யலாது என்று சொல்றதை விட இனி அழிவுக்கு பிந்தின நடவடிக்கைகளை நாங்கள் செய்யறதுல போறதுதான் நல்லா இருக்கும். ஆனா அந்த நடவடிக்கைகள் இப்ப போய்கொண்டிருக்கேன்னு நினைக்கிறேன்.